ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ஆடி மாதத்துக்கான ரீடிங், புவனேஸ்வரி அம்மனோட ரீடிங் பார்க்க போகிறோம். இது வந்து நான் 4 எலமெண்ட்ஸ், அதோட ராசிகள். இது வந்து ஃபயர் எலமெண்ட்டுக்கு வர அந்த ராசிகளுக்குரியது பார்க்குறோம். பார்த்திங்கன்னா மேசம், சிம்மம், தனுஷ், இந்த 3 ராசிகளுக்கான ரீடிங்ஸ் பார்க்குறோம். இதில் வந்து இந்த மாதம் இவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, அவங்களுக்கு உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சரியாகி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பேலன்சிங்கான ஒரு லைஃப், ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களோட பர்சன் வந்து உங்ககிட்ட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து நியூ பிகினிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த மாதத்துக்காக அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ். ஓகேங்களா? இந்த மாதத்துக்கான ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ். ஓகே. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நியூ பிகினிங்ஸ், இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, ரீயூனியன் ஆகலாம் சில பேருக்கு. சில பேருக்கு வந்து அதில் நிறைய ஃபியர் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஃபியர் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிரபஞ்சம் கொடுக்குற அந்த சில விஷயங்களை வந்து கவனிக்கணும். கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வழிகள் திறக்கும். உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு சொல்லும். ஓகேங்களா? உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு மனசில் தோணும், அந்த விஷயம் நம்ம பண்ணுறது கரெக்டாக வரும் இல்லை அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள். ஒரு 5 to 10 minutes மெடிடேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு நியூ ரிலேஷன்ஷிப், பார்ட்னர்ஷிப் அமைகிறதுக்கு பெட்டர் லக் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேங்களா? நல்ல ஒரு உங்களோட குட் எனர்ஜி, அதாவது அந்த பேட் சைக்கிள் மாதிரி, பாஸ்டில் இருந்த பேட் சைக்கிள் மாதிரி குட் சைக்கிள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நல்ல குட் கர்மா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எந்த ஒரு இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களோட பார்ட்னர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன், ஒரு சிலர் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? ஒரே நேரத்தில் நிறைய வேலைகளை செஞ்சு அதில் வந்து எஃபெக்ட் வந்து உங்கள் எனர்ஜி வந்து நீங்கள் டவுன் பண்ணிக்காதீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும். ரெண்டாவது, உங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து இது யாராவது ஒரு ஹையர் செல்ஃப் கிட்ட பேசி கேட்டு அவங்கக்கிட்ட ஒரு ஐடியா வாங்கி அதுக்கப்புறம் இதை செய்யலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிகினிங்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்பாங்க, ஒரு சிலருக்கு லைஃப் பார்ட்னர் அந்த மாதிரி அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது நிறையா. ஓகேங்களா? ஒரு வெல் செட்டில்டான ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில பேர் வந்து ஜாப்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு சிலர் வந்து பிஸ்னஸ்க்காக பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தும். ஓகேங்களா? இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்கு யூனிவர்ஸ், ஆனால் நீங்கள் கவனிக்க மாட்டேன்றீங்க. கடவுள் வந்து உங்களுக்கு நிறைய ரூபத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு இல்லை அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் விடாதீங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் கொடுக்குற ஹார்ட் ஒர்க்குக்கு இத்தனை நாள் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் கொடுத்த எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏஞ்சல் மெசேஜில் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. கைஸ், ஏஞ்சல் மெசேஜ்லேயும் புவனேஸ்வரி அம்மனோட கைடன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அபேண்டன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அபேண்டன்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற நியூ ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், ஒரு சக்ஸஸான ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் எல்லாத்துக்குமே அது வந்து நல்லாயிருக்கு. ரெண்டாவது, ரொமான்ஸ். இந்த கார்டு வந்தாலே இது வந்து ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக போகுது. நீங்கள் ரீயூனியன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட இன்ட்யூஷனை கேட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து நீங்கள் அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப அவசியம். அம்மன் வழிபாடு பண்ணி நீங்கள் அந்த பௌர்ணமி ஹீலிங்லாம் பண்ணிங்கன்னா, பௌர்ணமி அதாவது நியூ மூன், ஃபுல் மூன், அந்த அமாவாசை பௌர்ணமி சொல்கிறோம் இல்லையா, அந்த டைம்லலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக அந்த டைமில் உங்களை வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. எந்த காட் உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்காங்களோ அந்த கோவிலுக்கு போகிற பழக்கம் இருந்தால் அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே போய்ட்டு நீங்கள் இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க.
ஒரு சிலருக்கு வீட்டிலையே நீங்கள் வந்து பூஜை பண்ணுவீங்கனாலும் அதை டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு 108 முறை அம்மன் இது ஸ்லோகம் சொல்கிறது, அம்மன் போற்றி அந்த நாமாவளி சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அம்மனோட நாமத்தை வந்து சொல்கிறது 108 தடவை சொல்லலாம். இல்லை டைம் இல்லாதவங்க ஒரு 27 டைம்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? மினிமம் ஒரு 11 டைம்ஸ். ஸோ உங்களோட டைமிங் பொறுத்து நீங்கள் வந்து இல்லை நீங்கள் ஏதாவது ஜாப் பண்ணிகிட்டு இருக்கும் போது கூட அந்த டைமில் நீங்கள் அம்மனோட அந்த திருநாமத்தை வந்து நீங்கள் வந்து அது அந்த ஒரு ஸ்லோகம் மாதிரி சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அபரிவிதமாக கிடைக்கும். சக்ஸஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு நான் சொன்னேன் இல்லையா, இன்ட்யூஷனை கேட்டு செய்யுங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ உங்களோட இன்ட்யூஷன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது சொல்லும் கரெக்டாக நீங்கள் எந்த ஒரு வே சூஸ் பண்ணணும்னு. ஓகேங்களா? சூஸ் நியூ டைரக்ஷன் இது சில பேருக்கு. ஸோ உங்களுக்கான இந்த விஷயங்களை நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? உங்களோட முயற்சி நீங்கள் எடுக்கணும். கண்டிப்பாக ஒரு பெரிய ஹாப்பி சேஞ்சஸ் இருக்குது, பிக் ஹாப்பி சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சிச்சுவேஷன் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு ரொம்ப இந்த சைக்கிள் வந்து பாஸ்ட் லைஃப் சைக்கிள் இன்னும் ப்ரெசண்ட்டில் இருந்தால் கூட இந்த சைக்கிள் வந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த சிச்சுவேஷன் கண்டிப்பாக மாறிடும். ஸோ உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் சன் கார்டு வந்திருக்கு. இன்றைக்கி டாரோட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ் இதெல்லாம். இவங்க வந்துட்டாலே ஹை பிரிஸ்டஸ் வந்தாலே உங்களுக்கு வந்து அம்பிகையோட அருள் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கரெக்டான டைரெக்ஷனில் போகிறீங்க. உங்களோட உள்ளுணர்வை கேட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். நீங்கள் வந்து அம்மனோட வழிபாடெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப வந்து உங்களோட பிரச்சனைகள்லாம் சரியாகி நீங்கள் அந்த நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நியூ பிகினிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? உங்கள் லைஃப்பில் இதை பார்க்குறது ஒரு மேல் ஒரு ஃபீமேலாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வருவாங்க உங்களோட லைஃப்பில். இன்கேஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட பார்ட்னர் வந்து ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணுற பீப்புள்ஸ் உங்கள் லைஃப்பில் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபயர் எனர்ஜிக்கான 3 ராசிகளுக்கு இந்த ஜூலை மாதம் ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். கரெக்டாக அந்த அம்மன் வழிபாடுக்கான இன்றைக்கி அந்த ஆடி மாதம் கரெக்டாக அந்த புவனேஸ்வரி அம்மனுடைய அருள் உங்களுக்கு எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நான் அம்மனை வேண்டிக்கிறேன். நம்மளோட இந்த சேனலில் இந்த 3 ராசிகளுக்கும் எப்படி இந்த வந்து ரெசனேட் ஆகுது இந்த மெசேஜ்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கொடுங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மன் ஏதாவது இப்போ நீங்கள் எந்த அம்மன் நீங்கள் வழிபடுறீங்களோ புவனேஸ்வரி அம்மனுக்கு ஒரு தேங்க் கொடுங்க. அந்த அம்மன் பேரை சொல்லி ஒரு தேங்க் பண்ணுங்கள். இல்லை வாராகியை நீங்கள் வழிபட்டாலும் சரி, இல்லை பிரித்திங்கராவை வழிபட்டாலும் சரி. ஓகேங்களா? இல்லை உங்கள் குலதெய்வம் அம்மனாக இருந்தால் அவங்களோட நேம் சொல்லி தேங்க் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஓகேங்களா? மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்து பலனடையட்டும். இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கும் சேரும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்து ஒரு கைடன்ஸ் கிடச்சிதுன்னா அவங்க அதனால் நன்மை அடைகிறாங்கன்னா அந்த என்ன சொல்கிறது குட் கர்மா வந்து உங்களுக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயங்கள். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து என்ன செய்யணும், அடுத்த லெவல் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கேயோ லேக் ஆகிருக்கோமே, நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரி பண்ணிட்டு அப்படியே அந்த சைக்கிள்லேயே அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுத்தா அவங்க வந்து ஒரு பூஸ்டப் ஆகி நெக்ஸ்ட் லெவல் போவாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. தேங்க்யூ. அடுத்த ராசி பார்க்கலாம். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து பூமி, அதாவது எர்த் எலமெண்ட்டுக்குரியது பார்க்க போகிறோம். ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த 3 ராசியில் உள்ளவங்க இந்த மாதம் வந்து ஒரு நியூவான ஒரு விஷயம், அதாவது நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் வந்து ஏதாவது ஐடியா வச்சுருப்பீங்க, அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா 100% சக்ஸஸ் ஆகும். ஓகே. ஸோ இந்த ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது. அது வந்து லைஃப் லாங் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷனை உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு பார்த்துட்ருக்கீங்க, ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ராங் ஆகணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 10 பேர் ஒரு 100 பேரை வச்சு சர்வைவல் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து வேலையை வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து நீங்கள் கேப்பபிள் பர்சன்.
ஸோ உங்களை வந்து இப்போ ஜாபுக்காக பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் நீங்கள் ஒரு டீம் லீடராக இருக்க மாதிரியும், இல்லை நீங்கள் ஒரு பாஸ் மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் ஓனர்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நியூவாக ஒரு பிஸ்னஸோ இல்லை நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறதாலும் நீங்கள் வந்து அதில் வந்து ஹெட்டாக இருப்பீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சூப்பர்வைசர் குவாலிட்டி அந்த ஒரு இது இருக்குது உங்களுக்கு, கேப்பபிள் பர்சன் நீங்கள். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஃபைனான்ஷியல் விஷயங்களும் ஸ்ட்ராங் ஆக போகுது. ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வந்து உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் வந்து உங்களை சுற்றி இருக்கிற புவர் பீப்புள்ஸ்க்கு கொஞ்சம் வந்து நீங்கள் ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ணணும். ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது அது உங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களோட குட் கர்மாவை அது வந்து ஈர்த்து கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே. இப்போ ஒரு சிலர் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி நிறைய லாஸ் வந்திருக்கு உங்களுக்கு. சரிங்களா? அந்த விஷயம் இப்போ அதெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கிட்டு நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் நியூவாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த நியூ பிகினிங்ஸ் உங்களுக்கு நல்ல சக்ஸஸை கொடுக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கிடைக்கும். அந்த ஜாபில் நீங்கள் வந்து நல்ல ஒரு நிரந்தரத்தன்மை இருக்கும் அந்த ஜாபில். ஓகேங்களா? இப்போ சில பேர் எல்லாம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய அட்டன் பண்ணிட்டோம், எல்லாமே ஃபெயிலியர்னா இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான அந்த போஸ்டிங் கண்டிப்பாக ஒரு ரெகுலரைஸ், அதாவது ஒரு பெர்மனண்ட்டான ஒரு ஹை லெவல் போஸ்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சிலர் வந்து உங்களோட ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கீங்க, உங்களோட பிஸ்னஸ் பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். ரொம்ப வந்து நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காமல் கொஞ்சம் லெட் கோ பண்ண சொல்கிறாங்க. அந்த ஈகோயிஸ்டிக்ஸ் கொஞ்சம் இல்லை, நீங்கள் ஃபுல்லுமே அதை ஈகோ பார்க்காதீங்க. ஓகே. அந்த ஈகோஸ்டிக்ஸ் விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அடுத்த சக்ஸஸ் வந்து இருக்குது. ஓகே. அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. ஏஞ்சல் மெசேஜில் அன்லைக்லி, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு கேட்டுட்ருக்கீங்க, அந்த மாதிரி கிடையாது அப்படின்றாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க, பாஸ்ட்டில் நடந்த அந்த விஷயங்கள் மாதிரி இதுவும் நடந்துருமோ, இதுவும் வந்து சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, அந்த மாதிரி ஃபியர் இருந்தால் அதை விட்டுடுங்க, அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு இப்போ நான் அதை சொன்னது தான் அது கார்டில் ஏஞ்சல் மெசேஜில் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இதுக்கும் அதுக்கு ரெசனேட் ஆகுது. ஓகேயா? ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து நான் சொல்கிற விஷயங்கள் ஒரு சிலருக்கு கரெக்டாக அந்த இதில் இருந்தீங்கன்னா, அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக அது கேப்சர் ஆகிடும். ஓகே, இவங்க நமக்கு தான் இந்த கைடன்ஸ் அப்படின்றது புரிஞ்சிடும். ஒரு சிலருக்கு அது பொருந்தலைன்னா நீங்கள் வந்து அந்த சுச்சுவேஷனில் இருக்க மாட்டீங்க, அதனால் அது பொருந்தாது. ஸோ கொடுக்குற ஒவ்வொரு மெசேஜும் வந்து நிறைய பேர் அந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு பொருந்தும். ஒரு சிலருக்கு ஒரு மெசேஜ் இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி சுச்சுவேஷனில் இருக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா? இந்த கார்டு எடுத்தவங்க ஃபைனான்ஷியல் அந்த இதுக்காக எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு சிலர் வந்து உறவுகளுக்காகவும் பழைய விஷயங்களில் ரொம்ப நாட்டம் லவர், அதாவது ரொம்ப இந்த சைல்ட்ஹுட் இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்பவே ஒரு ஃப்ரீயாக எதை பற்றியும் கவலாமல் ஒரு ஃப்ரீ மைண்டோட அப்படி எது கிடைச்சாலும் சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் இப்போ கொண்டு வர சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஸோ அதனால் பழைய விஷயங்களை நினச்சிக்கிட்டு இது ஃபெயிலியர் ஆகிடுமோ, அது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ நினைக்க வேண்டாம் அப்படின்றாங்க. யூ ஆர் ரெடி. ஓகே. ஸோ நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. இப்போ நான் சொன்ன அந்த மாதிரி விஷயங்களில் ஃபியர் இல்லாமல் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் 100% நீங்கள் கொடுக்குற அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சக்சீட் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு குருமார்கள் வழிபாடு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும். ஓகேங்களா? நீங்கள் யாராவது இப்போ சாயை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, முருகரை வழிபடுறீங்கன்னாலும் சரி, ஓகேங்களா? உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபு வந்து முருகர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அவரோட பிளஸ்ஸிங்ஸ் தான் இது. இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன்னா இவங்களோட கைடன்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன், என் மூலயமா கன்வே பண்ணின்னு இருக்காங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஏதோ ஒரு சில விஷயத்துக்கு இது ஒரு சிலருக்காக இருக்கலாம், வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் செய்யறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது யாருக்கு ஏதோ ஒரு கேள்விகள் இருக்கலாம் உங்களுக்குள்ள. அந்த கேள்விக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, நீங்கள் உங்கள் காட் கிட்ட ப்ரேயர் வைக்கணும். ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ். ஓகே, நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக முருகரை நீங்கள் ப்ரே பண்ணாலும் சரி, பாபாவை வழிபட்டாலும் சரி, உங்களோட அந்த இஷ்ட தெய்வத்துக்கிட்ட உங்களோட ப்ரேயரை நீங்கள் வைக்கணும், கேட்கணும், அவங்களோட பிளஸ்ஸிங்ஸை வாங்கிக்கணும். உங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். ஒரு சிலருக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் அந்த ஈகோயிஸ்டிக் சொன்னேன் இல்லையா, அது ஒரு ஃபேமிலியில் கூட இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் இருக்கலாம், உங்களோட பிஸ்னஸ் பிளேஸில் இருக்கலாம். எங்கே இருந்தாலுமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் உள்ளே எடுத்துக்கிட்டே வர்றதுனால உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு சிலர் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் லெட் கோ பண்ணியே ஆகணும். இதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு நியர்பை இருக்குது. இந்த மாதம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த கைடன்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் கொடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. நான் வந்து இது என்னோடய சேனல் வந்து இப்போ நான் நியூலி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து நல்லா ரெசனேட் ஆகிட்டுருக்கு. எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து கொடுக்குற இந்த சப்போர்ட் தான் நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட பிளஸ்ஸிங்கோட உங்களுக்கு நான் இதை கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொரு காடுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். என்னோடய விநாயகருக்கு, என்னோடய முருகருக்கு நன்றி சொல்கிறேன், என் சாய்க்கு நன்றி சொல்கிறேன். ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கிற இந்த கைடன்ஸ் போலவே நிறைய மக்களுக்கு இது போய் ரீச் ஆகி அவங்களும் பயனடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகேயா? இப்போ நம்ம அடுத்த எலமெண்ட்டுக்கானது பார்க்கலாம். அடுத்தது ஹேர் எலமெண்ட்டுக்கு பார்க்கலாம். துலாம், மிதுனம், கும்பம், இந்த 3 ராசிகளும் ஏர் எலமெண்ட். இந்த ஏர் எலமெண்ட்டுக்கான 3 ராசிகளுக்கு எப்படி இருக்குது இந்த ஜூலை மாதம், அதாவது இந்த ஆடி மாதம் அம்மனோட பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். புவனேஸ்வரி அம்மனோட பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் வந்து ஃபேமிலியில் இல்லைனா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கிளாஷ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு வந்து கர்மா பேஸ்டான விஷயங்கள் மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா? தேர்ட் பார்ட்டி இஷ்யூனா உங்களுக்கு வந்து அந்த டெவில் எனர்ஜி தெரியுது. ஓகேங்களா? டெவில் எனர்ஜி இருக்குது. ஸோ இது வந்து இந்த டெவில் எனர்ஜி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, உங்களோட உறவுகளை பிரேக் பண்ணுற மாதிரி, உறவுகளுக்குள்ளே வந்து பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? ரெண்டாவது, நீங்கள் உங்களுக்குள்ளேயும் சில விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ரெண்டாவது அது என்னென்னா, ரொம்ப சட்டுன்னு கோவப்படுறது, எரிஞ்சு விழுறது, கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஸோ நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சக்ஸஸான அந்த லைஃப் இருக்குது. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து உறவுகள் ரீதியான பிரச்சனைகள்லாம் இந்த இதெல்லாம் சரியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு வந்து நல்ல ஒரு வெல் செட்டில்டான பர்சன் உங்களை வந்து அதாவது உங்களுக்கு ப்ரப்போசல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நியூ லைஃப்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த வரன் அமைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நீங்கள் செஞ்ச ப்ளஸ்ஸு மைனஸை கால்குலேட் பண்ணி தான் இந்த பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட்டு தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப் யாருக்காவது கொஞ்சம் இப்போது வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு இருந்ததுன்னா, ஒரு சிலருக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு இந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இருக்குது. அவங்கள வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த அந்த டெவில் ஐயா வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த டெவில் எனர்ஜியை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிட்ட பிறகு தான் உங்களுக்கு இதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? டெவில் எனர்ஜி ஒரு சிலருக்கு குட் கர்மா இருந்ததுன்னா அந்த டெவில் எனர்ஜி ரிமூவ் ஆகும். ஒரு சிலருக்கு பேட் கர்மா இருந்துச்சுன்னா டெவில் எனர்ஜியும் சேர்ந்ததுன்னா உங்களுக்கு அது வந்து ஆப்போசிட்டாக மாறும். ஓகேங்களா? அதனால் அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆனால் இது வந்து நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது.
அதாவது நீங்கள் வந்து ஒரு லக்ஸுரியஸான வெல் செட்டில்டு பர்சனாக, ஒரு பெர்மனண்ட்டான ஒரு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஒரு கைண்டான ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஒரு அம்மா வந்து எப்படி தன் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி ஈவனாக அந்த வீட்டில் வந்து ஃபுட்டுலேருந்து நல்ல ஒரு என்ன ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்லேருந்து ஓகேங்களா, ஒரு எது வாங்கினாலும் எது அவங்கக்கிட்ட இருந்தாலும் அதை வந்து அந்த குழந்தைகளுக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணுவாங்க. அது மாதிரியான ஒரு ஒரு பேஷண்ட்டான ஒரு ஒரு பொறுமையும் ஒரு அன்பும் நிறைஞ்சவங்களா அது அந்த மாதிரி தங்கிட்ட இருக்கிறத எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒரு லக்ஸுரியஸான நல்ல லைஃப் உங்களுக்கு வந்து அமைய சான்சஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து ப்ரப்போசல்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒரு துணிஞ்சு, அதாவது உங்களோட இதுவை வந்து முடிவுகள், நீங்கள் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க, ஒரு ப்ரப்போசல் வருது, அதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணணுன்னா, இப்போ அந்த ஃபேமிலியில் யாராவது உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க, உங்களுக்கு இந்த டெவில் எனர்ஜி பண்ணுறவங்கள உங்களால் கொஞ்ச நேரம் யோசிச்சிங்கன்னா தெரியும் அது யாருன்னு. அப்போது அவங்கக்கிட்ட உங்களோட இதுவை வந்து விடாதீங்க. உங்களோட டிசிஷன் மேக்கிங்கை நீங்களே எடுத்து நீங்களே உங்களுக்கான விஷயங்களை கிளியர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு விஷயம் தெரியும், நீங்களாக முடிவெடுத்து நீங்களாக வந்து செய்யும் பொழுது இன்னொருத்தர்கிட்ட கேட்டு அதுவும் அந்த மாதிரி உங்ககிட்ட உங்க முன்னாடி உங்களை பற்றி நல்லா அப்படியே உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. அந்த மாதிரி புகழ்ந்து பேசுகிறவங்களே நம்பாதீங்க. உங்கள் முன்னாடி ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு உங்களுக்கு பின்னாடி காசிப் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி உங்களை வளர விடாமல், நெக்ஸ்ட் லெவல் போக விடாமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சில வேலைகள்லாம் கூட பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா இது ஒரு சிலருக்கு அவங்க வந்து உறவுகள் ரீதியான பிரச்சனைக்கு இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சிலருக்கு வந்து ஹீலிங் தேவைப்படுது, உங்களுக்கு வந்து ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அது வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் அதில் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணால் எடுத்துக்கலாம், ஹீலிங் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரப்பிஸ்ட்டாக இருக்கேன், டாரோட் ரீடராக இருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த விதத்துலேயும் நான் வந்து எங்கே பிளாக்கேஜ் இருக்குது எல்லாமே இதில் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஒரு சிலருக்கு இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும், அதை வந்து கிளியர் பண்ணிக்கணும் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படி இதை நான் சொன்ன மெசேஜ் ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கொடுங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். புவனேஸ்வரி அம்மனுக்கு கண்டிப்பாக எல்லோரும் வந்து நன்றி சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இந்த ஆடி மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க அம்மன். அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக அம்மனை நான் வேண்டிக்கிறேன். ஓகேங்களா? உங்களோட என்ன சொல்கிறது, எல்லா விஷயஸும் வந்து சீக்கிரமே நிறைவேறட்டும். இந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் கிளியர் ஆகட்டும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்து பலனடை செய்யுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் எலமெண்ட் பார்க்கலாம். வாட்டர் எலமெண்ட்டுக்கான ராசிகள் கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் அம்மனோட பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு சில விஷயங்களில் ரொம்ப தெளிவான முடிவு எடுத்து அதை நோக்கி பயணிக்கிறீங்க. அந்த முடிவுகள் ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸாக தான் உங்களுக்கு அமையப்போகுது. ஓகேங்களா? ஒரு புது அட்வென்ச்சரஸஸ் சொல்லுவான் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ நீங்கள் தொடர்ந்து இதில் வந்து சில பேர் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் மாதிரி இருக்கீங்க. இந்த நியூ அட்வென்ச்சர்ஸ் பண்ணுறது மூலமா உங்களுக்கு என்ன ஒரு இதுனா, நீங்கள் யார் மனசையும் காயப்படுத்தாதீங்க. நீங்கள் வந்து ஆனால் நீங்கள் உங்களை வந்து ஒரு சிலர் இதுக்கு பாஸ்ட்டில் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து உங்களை நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணாத அளவுக்கு உங்களை வந்து அப்படியே டம்ப் பண்ணி நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் ஒரு குற்றம் குறைகள்லாம் சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த கட்டுகள் அவங்களோட அந்த ஒரு இதில் பிடியிலேருந்து நீங்கள் வெளியே வரீங்க இப்போ. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஸோ ஒரு லைஃப் பார்ட்னர் இப்போ வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் இது வந்து ப்ரப்போசல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த பர்சன் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக தான் இருப்பாங்க. அவங்க இந்த மந்தில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. அவங்களால ஒரு
நியூ லைஃப்பை உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து ஒரு சிலர் பிரேக்கப்ஸில் இருக்கீங்க. பிரேக்கப்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி இந்த நியூ லைஃப் அமையறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு லைஃப் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய வந்து உங்களுக்கு அதை செய்ய விடாமல் சிலர் உங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் ஃபேமிலியிலேருந்து கூட உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாமல் ரொம்ப உங்களை வந்து அடுத்த லெவல் போக விடாமல் செஞ்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட முடிவுகளை நீங்கள் தைரியமாக எடுத்து நீங்கள் செயல்படுத்தணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ண விஷயங்கள் நடக்க போது உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களை வந்து 7 சக்ராஸ் நீங்கள் ஹீல் பண்ணிக்கணும். உங்களோட 7 சக்ராஸ் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குதுன்னு காமிக்குது. ஸோ நீங்கள் 7 சக்ராஸ் ஹீல் பண்ணிக்கோங்க. இந்த நியூ எனர்ஜி, நியூ ப்ரப்போசல் உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அந்த டவர் மூமெண்ட்டில் இருக்குது இது. ஒரு சிலருக்கு வந்து இப்போ ரைட் நவ் கூட அந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்கலாம். ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமே இதுவாக கூட இப்போ கரண்ட்டில் ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன் இருக்கலாம். நீங்கள் எடுக்க போகிற இந்த ஒரு முயற்சி, இந்த ஒரு தைரியமான ஒரு முடிவுனால உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறும். ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்து இது வந்து ரீயூனியன் மாதிரி தெரியல, நியூ லைஃப். ஒரு சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ வந்து பிரேக்கப்ஸ் ஆகிட்டு சிங்கிளாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நியூ லைஃப் இருக்குது. அதுக்கான ப்ரப்போசல் கண்டிப்பாக வரப்போகுது இந்த ஆடி மாதம். ஸோ இதுக்கான இது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹீலிங் தேவைப்படுது. ஏன்னா அந்த பிரேக்லேருந்து நீங்கள் உங்களோட ஃபுல் எமோஷன் பிளாக்கேஜ் மாதிரி இருக்குது. அந்த பிளாக்கேஜ் கிளியர் ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல விஷயங்களை நீங்கள் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? அதுதான் அந்த 7 சக்ராஸ் ஹீலிங் உங்களுக்கு தேவைப்படுது. இல்லைனா உங்களோட எனர்ஜி ட்ரெயின் ஆகிட்டே இருக்குது. இப்போ கூட உங்கள் எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இதை வந்து சரி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக வேறு என்ன சொல்கிறாருங்கன்னு பார்க்கலாம். சில பேர் வந்து ஃபைனான்ஷியல் விஷயத்துக்கு இப்போ ஒரு ஏதாவது உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கவனித்து அதை வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர் கவனிக்காமல் பழைய விஷயங்களை நினச்சி நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, நமக்கு ஜாபுக்காக சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நமக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, அப்படி அந்த விரக்தி மனப்பான்மையிலேயே இருக்கீங்க. ஆனால் உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் கேட்கணும். ஓகேங்களா? கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் செய்கிறதுக்கு இருக்காங்க. உங்களுக்கான ஹெல்ப்ஃபுல் அதாவது உங்களை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பீப்புள்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் ஆர் ஜாபுக்காக சொல்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து அவங்களோட நியூ உங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்களோட அந்த பழைய லைஃப்பில் இருந்தது பார்த்திங்களா, டிப்ரெஷன், அதெல்லாம் விட்டுடணும். அண்டு இன்னும் ஒரு சிலருக்காக சொல்கிறேன். உங்கள் பழைய லைஃப் பார்ட்னர் அந்த எக்ஸ்பர்சன் உங்களை தேடி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து அவர் வந்து உங்களுக்கு நியூ லைஃப் கொடுக்குறேன், நான் வந்து உங்களை நல்லா பார்த்துக்குவேன், அப்படி இப்படி அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. ஓகேங்களா? உங்களோட இன்ட்யூஷன் கேளுங்க. இன்னும் கொஞ்சம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஹையர் செல்ஃப் கிட்ட நீங்கள் வந்து பேசிவிட்டு அப்புறமா முடிவு எடுக்கிறது நல்லது நான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அவங்க ஃபுல் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது, ஒரு சிலருக்கு அந்த மாதிரி தெரியல. ஸோ இப்போது இது வந்து கலெக்டிவ் ரீடிங் மாதிரி தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு ஹீலிங் தேவைப்படுதில்ல, அந்த பர்சன் கூட நீங்கள் ஹீலிங் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட்டாக இருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகணும், இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் இந்த சேனல் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக இந்த மெசேஜ் உங்களுக்கு தான். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு எல்லாமே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு பொருந்தி இருக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் அவங்க வந்து ஜாபுக்காகவும் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க, ரிலேஷன்ஷிப்காகவும் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகேங்களா? பெட்டர் ஃப்யூச்சர் இருக்குதா, நம்ம எடுத்திருக்க இந்த முடிவுகள் சரிதானா, ஒரு சிலர் யோசிச்சுட்ருப்பீங்க. ஏன்னா நம்ம வந்து பிரேக்கப்ஸில் இருக்கோம், சிங்கிளாக இருக்கோம், நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகலாமா, வரவங்க வந்து உங்களை வந்து நல்லா உங்களுக்கு ஏற்ற ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பேலன்சிங்கான ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்களா, அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா
அது எல்லாமே வந்து கைக்கூடி வர நேரம் தான். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் உங்களை நோக்கி நீங்கள் ஈர்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கணும் இல்லையா? நீங்கள் பழசில் நடந்த அந்த பழைய விஷயங்கள் கொடுத்த அந்த காயங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. இப்படியே டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் அந்த நியூ இது எடுப்பீங்க? நீங்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களை நெக்ஸ்ட் லெவல் போக விடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியிலே பிளாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த அந்த எக்ஸ்போசனே வர போகிறாங்க. நீங்கள் தான் ரொம்ப அவருக்கு பர்ஃபெக்டாக இருப்பீங்கன்ற மாதிரி இப்போ ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ உங்களுக்கு நியூ இது கொடுக்குறேன், நியூ லைஃப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து இல்லை, இவங்களால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன், எனக்கு வந்து இது நியூ லைஃப், நான் எடுக்கிற இந்த நியூ டைரக்ஷன் தான், இந்த இது தான் எனக்கு வேணுன்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கலாம். ஸோ உங்களோட இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கரெக்டாக அவங்கவுங்க எந்தெந்த இதில் மாட்டிகிட்ருக்கீங்களோ அந்த சுச்சுவேஷனில் கரெக்டாக புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி வேணும்னா பர்சனல் ரீடிங் வந்துடுங்க. ஓகேவா? பர்சனல் ரீடிங் எடுக்கும்போது உங்களுக்கான எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் பிளாக் ஆகிருக்கீங்களோ அதையும் சரி பண்ணிக்கலாம். உங்களோட ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்தாலும் அதையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் எப்படி உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். மறக்காமல் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ்லாம் பார்த்து பயனடைங்க. ரெண்டாவது, நம்ம கமெண்ட்டில் வந்து நீங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு புவனேஸ்வரி அம்மனுக்கு வந்து நீங்கள் வந்து தேங்க் பண்ணுங்கள். தேங்க் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். ஒவ்வொரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் ஒவ்வொரு நாளும் எந்தெந்த விஷயத்துக்கெலாம் தேங்க் பண்ணணுன்னு உங்களுக்கு மனசுக்கு தோணுதோ எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணுங்கள். தேங்க் பண்ணும்போது அவ்வளோ ஒரு மனசு அமைதி, சந்தோஷம், ஒரு உங்களை அறியாமையே நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை இருக்க ஆரம்பிப்பீங்க. ஓகேயா? நான் சொல்கிற விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 21 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா 1 வீக் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரீடிங் பார்க்குற இந்த தினத்திலிருந்து 1 வீக் எடுத்துக்கோங்க. அடுத்த 1 வீக்கில் உங்கள்கிட்ட என்ன மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்குவீங்க. அந்த நன்றி உணர்தல் சொல்கிறது வந்து நன்றி உணர்வோடு இருக்கிறது. நீங்கள் காலையில் தூங்கி எழுந்துக்கின உடனே நீங்கள் வந்து ஒரு நன்றி உணர்வு, நான் நல்லா தூங்கி எழுந்தேன். ஏன்னா தூங்கி எழுந்துக்கிறதே ஒவ்வொரு நாளும் ஒரு விடியலும் வந்து நியூ பெர்த்து தான். ஒவ்வொருத்தருக்கும் புது பிறவி தான் நம்ம. ஓகேங்களா? ஏன்னா இந்த டே வந்து நமக்கு கிஃப்ட்டு, இந்த ஒரு நாள் நமக்கு கிஃப்ட்டு. கடவுள் நம்ம பிறந்திருக்கோம், நம்ம அலைவாக எவ்வளோ நாள் இருக்க போகிறோம், நெக்ஸ்ட் எப்போ நமக்கான அந்த இது கிடைக்க போகுது அதெல்லாம் நமக்கு தெரியும். பிறப்பு இறப்பு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆனால் நடுவில் வாழ்கிற இந்த வாழ்க்கையை கடவுள் நமக்காக இத்தனை விஷயங்களை படைச்சி நம்மளை இங்கே அனுப்பிச்சிருக்காருன்னா அதுக்கு அவருக்கு நம்ம எவ்வளோ தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். தேங்க் பண்ணுங்கள். உங்களை விட்டு தேவையில்லாத அந்த பர்சன் எல்லாமே, அதாவது உங்களை உங்களை அந்த டாக்ஸிக் சோல் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த கர்மா அதெல்லாத்தையும் கிளியர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு நல்ல குட் கர்மாவை நோக்கி போகிறீங்க. உங்களுக்கு கடவுள் வந்து பரிபூர்ண ஆசையும் அருளும் தருவார்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. நிறைய பேர் பார்த்து பலனளிட்டோம். இப்போது ஏஞ்சல் மெசேஜில் ஒரு கைடன்ஸ் கேட்டுடுறேன் நான். ஒரு நிமிஷம். ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? ரிமைன் பாசிட்டிவ். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன்ல இவ்வளோ நேரம், உங்களுக்கு நான் ஒரு 5 நிமிஷமாக இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லிகிட்ருக்கேன். ரிமைன் பாசிட்டிவ், கிராட்டிடியூட் சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நான் இங்கே இந்த கார்டில் டாரோட்டில் பார்த்து நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து நிறைய நன்றி உணர்வு. ஏன்னா இத்தனை விஷயங்கள் அடி வாங்கியிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது ரெசனேட் ஆகும். உங்களை வந்து எத்தனை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிவிட்டு நம்ம இருக்கோம், நமக்கு இவ்வளோ நாள் நமக்கு எந்த இதுவும் நடக்கலை, இது மாதிரி சொல்லிட்டா நடக்குமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ரிமைன் பாசிட்டிவ், இந்த வரிகளே போதும். நான் இவ்வளோ நேரம் சொன்னதுக்கு நீங்கள் வந்து நன்றி உணர்வு. நீங்கள் போய்ட்டு இந்த ப்ரேயர் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், எதுவும் நான் சொல்ல. கடவுள் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லுங்கள். காலையில் தூங்கி எழுந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்போதுலேருந்து ஆரம்பிங்க. எத்தனை விஷயங்களை உங்கள் கண்ணுக்கு படுதோ, நீங்கள் தண்ணி குடித்தா சரி, சாப்பாடு சாப்பிடும் போதும் சரி, ஏதாவது ஸ்வீட் சாப்பிடும் போதும் சரி, ஏதாவது நல்ல ஹெல்த்துக்கு வந்து நல்ல ஒரு கரெக்டான ஒரு ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கும் போது சொல்லுங்கள். அதுக்குன்னு வேறு எதையாவது தேவையில்லாததெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கெல்லாம் தேங்க் பண்ணணும் அப்படி நான் சொல்ல வரல. உங்கள் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப குட்டான ஒரு விஷயம், நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கும் போது, இன்டேக் பண்ணும்போது தேங்க் பண்ணுங்கள், நன்றி சொல்லுங்கள். அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேலை செய்யும் போது நன்றி உணர்வோடு இருங்க. கடவுள் உங்களை தானாக அப்படியே வழி நடத்துவார்.
இன்னொன்று உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறது, இதை தான் இங்கே வந்து பாருங்கள் கார்டுலேயே சொல்லிட்டாங்க, ரிமைன் பாசிட்டிவ் அப்படின்னு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஓகே பிக் ஹாப்பி சேஞ்சஸ் சொன்ன பார்த்தீங்களா. இது வந்து இந்த சேஞ்சஸ் உங்களுக்கான ஒரு சப்போர்ட்டிவான பீப்புள் நம்ம கூட இருந்தால், நம்ம வந்து என்கரேஜ் பண்ண ஆள் இருந்தால் நம்மளோட சக்ஸஸ் நம்ம என்ன சொல்லுவோம், அப்படியே நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவோம். நமக்கு ஒரு பெரிய இது கிடைச்சா மாதிரி இருக்கும்ல, இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடச்சிருக்கு நமக்கு அப்படி சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு மாடல் சப்போர்ட் உங்களுக்கு தர போகிறாங்க. ஸோ உங்கள் லைஃபே ஒரு பெரிய சேஞ்சஸில் கொண்டு போகிற மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வர போகிறாங்க. ஸோ இதை நினைக்கும் போதே உங்களுக்கு அந்த ஃபீல் வரணும். நம்ம லைஃப் நமக்காக சப்போர்ட் பண்ண ஆள் இருந்தால் நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நினச்சிருந்துருப்பீங்கள்ல. அப்போ அந்த மாதிரி பர்சன் வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஸோ இது வந்து லைஃப் பார்ட்னருக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து ஜாப் ஓரியன்டாக நீங்கள் ஒரு நல்ல ஜாபில் இருக்கணும்னு நினச்சாலும் சரி, ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ட்ரீமில் இருந்தாலும் சரி, அது கூட நீங்கள் நன்றி உணர்வாக, அது ஒரு சப்போர்ட்டிவாக உங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு பார்ட்னர்ஷிப் கிடச்சிதுன்னா, ஒரு ஃபைனான்ஷியல் ஒரு சப்போர்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி கூட உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஒரு பிக் ஹாப்பி சேஞ்சஸ். ஓகே, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறீங்க, அந்த விஷயம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து 1 இயர்க்குள்ளே, அதாவது இந்த ரீடிங் பார்க்குற இந்த டைமில் இருந்து 1 இயர்க்குள்ளே, அது நெக்ஸ்ட் இயர் இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள். அம்மன் புவனேஸ்வரி அம்மனுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம், ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி, ஹீலிங் வேணும்னாலும் சரி, என்னோடய காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, ஹீலிங் எடுத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.